ஒரு காலத்துல ஒரு மனிதன் வாழ்ந்த சிறிய வீடு இன்னைக்கு ஒரு வரலாற்று சின்னமா மாறி இருக்கு. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை அப்படிங்கிற பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வீடு இருந்த காணி இன்றைய தினம் மறுபடியும் ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. அந்த காணியில புதிதா ஒரு கட்டடம் அமைக்கப்படுமா, அப்படி இல்லைன்னா அவர் வாழ்ந்த அந்த வீட்டை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல ஒரு கட்டடம் அமைக்கப்படுமா? இந்த முக்கியமான கேள்விக்கு வல்வெட்டித்துறை நகரசபை ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு. நகரசபை தலைவர் M.K. சிவாஜிலிங்கம் தலைமையில அண்மையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக விரிவா கலந்துரையாடப்பட்டிருக்கு. பிரபாகரனினுடைய சகோதரி ஜெகதீஸ்வரி இந்த காணியினுடைய சட்டப்பூர்வ உரிமையாளராக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த காணியில புதிதாக ஒரு கட்டடத்தை அமைக்கிறதுக்கான அனுமதியை கோரி நகரசபைக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு கடிதத்தை வழங்கி இருக்காங்க. இந்த மாதாந்திர கூட்டத்துல நகரசபை உறுப்பினர் மயூரன் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டி இருக்காரு. அது என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வமா தனியார் காணியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க அமைக்கப்படக்கூடிய கட்டடம் தொடர்புல எங்களுக்கு எந்த கருத்துமே தெரிவிக்க முடியல அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தாலுமே இந்த காணி பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த ஒரு இடமா தான் இப்போ வரைக்கும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரபாகரன் வாழ்ந்த இடம் அந்த காணியிலிருந்து இப்ப இடிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த நிலம் முழுக்க இன்னும் அவருடைய அந்த ஒரு சின்னமா தான் பார்க்கப்பட்டு வருது. அதனால இதை இடிக்கிறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதே நேரத்துல தனியார் காணியில் அமைக்கப்படக்கூடிய ஒரு புதிய கட்டுமானத்தை தடுக்கிறதுக்கான எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதியும் நகரசபைக்கு இல்லை அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய நகரசபை உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனாலுமே கூட ஒரு வேண்டுகோளை விடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நகரசபை காணி உரிமையாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த காணியில ஒரு புதிய கட்டுமானத்தை அமைக்கிறத முழுமையா தவிர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிரபாகரன் வாழ்ந்த அந்த வீட்டை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் ஒரு கட்டுமானத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேண்டுகோளா அமைஞ்சிருக்கு. நகரசபை மூலமா முன்வைக்கப்பட்ட இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்றதா அப்படி இல்லைன்னா நிராகரிக்கிறதா அப்படிங்கிறது காணியினுடைய சொந்த உரிமையாளரினுடைய இறுதி முடிவாக தான் இருக்க போகுது. ஆனாலுமே இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய வரலாற்று பெருமையையும் தமிழீழ மக்களால் இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படக்கூடிய இந்த விடயமும் மறக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வல்வெட்டித்துறை நகரசபையினுடைய ஒரே ஒரு வலியுறுத்தலாகவும் அமைச்சிருக்கு. இது இப்படி இருக்க வடக்குல இந்த விடயத்தை நிறைய பேர் வரவேற்றிருந்தாலுமே கூட தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலரும் இந்த விடயத்தை முழுவதுமா மறுத்திருக்காங்க. அண்மையில் நடந்த பாராளுமன்ற அமர்வுலையும் கூட நிறைய அரசியல்வாதிகள் இதை மறுத்திருந்தாங்க, இந்த விடயத்தை விமர்சிச்சிருந்தாங்க. இந்த விடயத்தையும் சுதந்திர தின விழால ஜனாதிபதியினுடைய உரையையும் தொடர்பு படுத்தி நிறைய விமர்சனங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இப்படி மறுபடியும் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய பிரபாகரன் வாழ்ந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய காணியில கட்டடம் அமைக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது காணி உரிமையாளரினுடைய இறுதி தீர்மானம். ஆனாலுமே இந்த தீர்மானம் வெறுமனே ஒரு கட்டிடத்திற்கானது மட்டுமல்ல, இது மக்களினுடைய உணர்வாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயம் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷ்யா புஷ்பகுமார்.